வணக்கம். மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற மிகப்பெரிய கன்ஃபியூஷன் எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது. இந்த வீடியோவில் மல்டி அசெட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கும் ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதில் ரிஸ்க் அதிகம், எந்த அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மல்டி அசெட் அப்படின்றது, இந்த அசெட்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா நம்ம பல அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த அசெட்ன்றது என்னன்னா, ரியல் எஸ்டேட் வந்து ஒரு அசெட், ஈக்விட்டி மார்க்கெட் ஒரு அசெட், டெட் மார்க்கெட் அதாவது பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு அசெட். இந்த மாதிரி ஒவ்வொரு அசெட் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்கு. ஸோ இப்போ இந்த அசெட் மல்டி அசெட் அப்படின்னும் போது அதோட நேம் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது பல அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம். ஈக்விட்டி, டெட் மார்க்கெட், கோல்ட் சில்வர் அதாவது கமாடிட்டி, ஆர்இஐடி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐடி, இந்த மாதிரி பலதரப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ண முடியும். இதை தாண்டி குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணலாம். இது மல்டி அசெட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம், மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் கூட சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா, ஈக்விட்டியில் 60%, டெட் மார்க்கெட்டில் 20%, கோல்டில் ஒரு 20%. இது வந்து கம்பைண்டாக நம்ம மல்டி அசெட் அலோகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? டைவர்சிஃபிகேஷன் தான் ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த் இந்த ஸ்கீமில். அதாவது மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் மார்க்கெட் இறங்கும் போது நமக்கு அந்த ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் அசெட் அலோகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டாருக்கு இந்த மல்டி அசெட் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். இதில் என்ன மைனஸ் அப்படின்னா, மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகும்போது, ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா க்ரோ ஆகும்போது ப்ராஃபிட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போதுமா இண்டெக்ஸை பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரிட்டர்ன் நமக்கு கிடைக்குமானா அது கொஷின் மார்க் தான். ரெண்டாவது ஃப்ளெக்ஸி கேப். ஃப்ளெக்ஸி கேப்ன்றது என்னன்னா, மார்க்கெட் கேப் அப்படின்றதோட ஃப்ளெக்சிபிலிட்டி தான். இந்த மார்க்கெட் கேப் அப்படின்றது 3 கேட்டகரி இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஃப்ளெக்ஸி கேப்ன்றது கம்ப்ளீட்டா ஈக்விட்டி மார்க்கெட்ல மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த மல்டி அசெட்ல வந்து ஈக்விட்டி மட்டும் இல்லை, பலதரப்பட்ட அசெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இப்போ இந்த ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்ற இந்த வேர்ட் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இந்த 3 மார்க்கெட் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ஃப்ளெக்சிபிளாக எவ்வளோ வேணாலும் ஃபண்ட் மேனேஜர்ஸோட சாய்ஸோட இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து லார்ஜ் கேப்பில் ஒரு 55% அலோகேஷன். அதாவது நான் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா 5,500 ரூபா வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லையும், ஒரு 25% மிட் கேப் ஸ்டாக்ஸ்லையும், அதாவது 2,500 ரூபா, 20% ஸ்மால் கேப். ஸோ அப்போ ஒரு 2,000 ரூபா ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்கும். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, லாங் டேர்ம் ஃபோக்கஸுக்கான ஒரு ஸ்கீம் இது. ஒரு பொட்டன்ஷியலான ஒரு வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்கீமு. டைனாமிக் அலோகேஷன், இந்த மார்க்கெட் கேப்புக்குள்ள ஒரு டைனாமிக் அலோகேஷன் இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் கோர் ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ் மட்டும்தான். இதில் என்ன மைனஸ் அப்படின்னா, ஹையர் வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ வாலட்டில் அதிகமாக இருக்கிறதுனால ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் ஃபாலில் இது ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ரிஸ்க் கம்பாரிசன் மல்டி அசெட்க்கும் ஃப்ளெக்ஸி கேப்க்கும். மல்டி அசெட்டில் லோயர் ரிஸ்க். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால ரிஸ்க் அதிகம். பெட்டர் டவுன் சைட் ப்ரொடக்ஷன், ஏன்னா மல்டி அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால டவுன் சைட் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும், சேஃபாக இருக்கும். இதில் வந்து ஃப்ளெக்ஸி கேப்பில் கிரேட்டர் வாலட்டிலிட்டி. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயமா பார்க்கலாம். ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருக்கும்? தோராயமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு பார்க்கும்போது மல்டி அசெட்டில் 10 to 13% பார்க்கலாம். ஃப்ளெக்ஸி கேப்பில் 12 to 15% நம்ம பார்க்கலாம் லாங் டேர்ம் பேசிஸில் பார்க்கும்போது. இப்போது மல்டி அசெட்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃப்ளெக்ஸி கேப்பில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா மல்டி அசெட்டை தான் சூஸ் பண்ணணும். ஸ்மூத்தர் ரிட்டர்ன் வேணும், அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்பலை, ரிட்டையர்மெண்ட்காக நான் பிளான் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மல்டி அசெட் சூஸ் பண்ணுறது நல்லது. ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னு வரும்பொழுது முதல்ல மல்டி அசெட்டை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் 3 to 5 இயர்ஸ்க்கே வந்து இந்த ஸ்கீமை சூஸ் பண்ணலாம். ஆனால் ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்த வரைக்கும் 5 to 10 இயர்ஸ்க்கான லாங் டூரேஷனுக்கு நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப்பை நீங்கள் சூஸ் பண்ணலாம். லாங்கர் ஹரிசாண்டல் 5 to 10 இயர்ஸ். அதே போல் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனை உங்களால் டாலரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களோட ரிஸ்க் எக்ஸ்போஷர் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன், அதாவது மல்டி அசெட்டை விட லாங்கர் டார்கெட் டூரேஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஃப்ளெக்ஸி கேப்பை சூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டர் பிலோ 30 இயர்ஸ் ஓல்டு, பட் அவர் வந்து ஒரு 20 வருஷத்துக்கான வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அவர் ஃப்ளெக்ஸி கேப் போகலாம். அதே 55 வயசு ஒரு ஏஜ்டு பர்சன், அவர் வந்து மார்க்கெட்டில் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அவர் மல்டி அசெட் இன்வெஸ்ட்மெண்ட் போகலாம். பட் இது ரெண்டுமே பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஒரு 50% ஃப்ளெக்ஸி கேப்லையும் ஒரு 50% மல்டி அசெட்லையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரிஸ்க் ரிவார்டை பொறுத்து நீங்கள் 70% ஃப்ளெக்ஸி கேப்பா இல்லை 30% மல்டி அசெட்டான்றதையும் நீங்கள் அந்த அசெட் அலோகேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒரு குயிக் சம்மரி அப்படின்னா, மேக்ஸிமம் லாங் டேர்ம் க்ரோத் அப்படின்னா ஃப்ளெக்ஸி கேப் தான். லோயர் வாலட்டிலிட்டி மல்டி அசெட். ஈக்விட்டி ஒன்லி இன்வெஸ்டிங் ஃப்ளெக்ஸி கேப். ஈக்விட்டி டெட் கோல்டு டைவர்சிஃபிகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டி அசெட். பிகினர் ஃப்ரெண்ட்லி மல்டி அசெட். லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் ஃப்ளெக்ஸி கேப். இப்போ இதுல கம்பாரிசன் அப்படின்னா, ரிஸ்க் வந்து ஒரு மாடரேட் ரிஸ்க் வந்து மல்டி அசெட்ல இருக்கு, மாடரேட் டு ஹை வந்து ஃப்ளெக்ஸி கேப்ல இருக்கு. வாலட்டிலிட்டி குறைவா இருக்கும் மல்டி அசெட்ல, ஃப்ளெக்ஸி கேப்ல வாலட்டிலிட்டி ஹையரா இருக்கும். 3 to 5 வருஷம்னா நீங்க மல்டி அசெட்டும், 5 to 10 வருஷம் அப்படின்னா ஃப்ளெக்ஸி கேப்பும் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.